என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு என்னிடமிருந்து ஒரு பேருதவி கிடைக்கும். இந்த வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டு சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். நீ எனக்கு மலர்களை உன்னுடைய கைகளால் கோர்த்து போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வேன் என்று உனக்கு தெரியுமா? நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கின்ற போது உன்னுடைய அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவேன் என்று தெரியுமா? அப்படி இருக்கும் போது உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை காப்பேன் குழந்தையே. மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உயரத்தில் வைத்து உன்னை நான் அழகு பார்ப்பேன். இது உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்கு. இப்படி பார்த்து பார்த்து என்னை பார்த்து கொள்கின்ற என் பிள்ளைக்கு தேவைப்படும் உதவிகளை தேவைப்படும் நேரத்தில் செய்வதற்கு இந்த தகப்பன் தயாராகவே இருக்கின்றேன். இன்று மட்டுமல்ல, என்று நீ பெருமாளே என்று அழைத்துக் கொண்டு என்னுடைய ஆலயத்தில் காலை வைத்தாயோ அன்று முதலே நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. அப்போது முதலே எண்ணற்ற உதவிகளை நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னிடம் வாய்விட்டு கேட்டாலும் கேட்காமல் போனாலும் நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அப்பா என்று அழைத்ததற்கு முன்பே என்னுடைய உதவி உன்னை தேடி வந்து சேர்ந்துவிடும். இதை பல சமயங்களில் நீயும் உணர்ந்திருக்கின்றாய். நன்றி அப்பா, வந்தது நீங்கள் தானா என்று ஆச்சரியப்பட்டும் இருக்கின்றாய். யோசித்துப் பார், எல்லாம் விளங்கும். இப்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய பேருதவி உனக்கு தேவைப்படுகின்றது. நீயும் அதை கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றாய். நானும் காலம் வரட்டும் செல்லமே, சற்று காத்திரு என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றேன். ஆனாலும் காலம் வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டுமா என்று நீ என்னிடம் கேட்பதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஒன்றை புரிந்து கொள், உனக்கான காலங்கள் கனியும் காலம் நெருங்கிவிட்டது. அதனால் தான் இவ்வாறான வார்த்தைகள் உன்னுடைய செவிகளில் வந்து சேர்கின்றது. உனக்கான கால நேரங்கள் சேரும் போதுதான் என்னுடைய உதவிகளும் வெளிப்படையாக உன்னை தேடி வந்தடையும். அதை நீ உணர்ந்து கொள்ளவும் முடியும். இதோ இன்று கூட ஒரு பேருதவி உன்னை வந்து சேரும். இந்த உதவியின் மூலம் உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. அது உன்னுடைய வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கக்கூடும். எப்பொழுதும் நான் உதவி செய்வதை சொல்லிக் கொண்டிருப்பதில்லை, நீயாக உணர்ந்து கொள்ளட்டும் என்றுதான் விட்டு விடுவேன். ஆனால் இன்றோ நீ மிக அதிகமாக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். அதனால் தான் நான் ஒரு உதவியை செய்ய போகிறேன் என்பதை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லியும் விட்டேன். இன்றொரு நாள் மிக கவனமாக இரு. இன்று இரவிற்குள் ஏதேனும் ஒரு வடிவத்தில், ஏதேனும் ஒரு ரூபத்தில், அல்லது வார்த்தைகளாகவோ செய்திகளாகவோ அல்லது எப்படியேனும் ஒரு பேருதவியை உன்னிடத்தில் நான் காண்பிப்பேன். உன் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடையாகவும் இருக்கும். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உனக்கு அது மிகவும் தேவைப்படும். சரியாக புரிந்து கொள், முறையாக கையாண்டு கொள். இந்த பெருமாளின் உதவி வெளிப்படையாகவும் இருக்கலாம், சூட்சமமாகவும் இருக்கலாம். அதனால் தான் இன்றொரு நாள் கவனமாக இரு என்று கூறுகின்றேன். எனது இந்த பேருதவியை பெற்றுக்கொண்டு பேரின்பமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் நடத்துகிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு. உனது வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நடப்பதே. எதுவும் புரியாமல் நீ பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பாதையும் என்னால் செதுக்கப்பட்டதே. பாதையும் பயணமும் புரிய கர்மம் விலகி தர்மம் பழகு. உன்னை படைத்தவனுக்கு பாதுகாக்கவும் தெரியும், வழிகாட்டவும் தெரியும். நீ இப்போது செய்ய நினைக்கும் செயலை என்னுடைய நாமத்தை உச்சரித்து என் முன்னே நிறுத்தி தொடங்கு. யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன். எனக்கு வண்டியோ வாகனமோ ஆகாய விமானமோ எதுவுமே தேவையில்லை. என்னை யார் அன்புடன் அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகின்றேன். நீ செய்ய துணிந்த செயலே மனதைரியத்துடன் செய்.
எந்த தயக்கமும் காட்டாதே. வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுடைய எண்ணங்களே, உன்னை மேலோங்கி வைப்பதும் உன்னுடைய எண்ணங்களே. அதனால் எண்ணங்களை மேம்படுத்திக் கொள். என் அன்பு குழந்தையே, கலங்காதே. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இப்போது நீ அனுபவிக்கும் அனைத்தும் நான் உனக்கு கொடுத்தது என்பதை எப்போதும் மறக்காதே. இதை நீ புரிந்து கொண்டால், புரிந்து கொண்ட மறுகணமே உன் கண் முன்னால் நான் தோன்றுவேன். உன்னை தேடி, உன்னை நாடி, உன் இல்லத்துக்கு உணவு அருந்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சியும் அடையப் போகின்றாய். எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் உன் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியது அனைத்தும் கிடைக்கவும் போகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலக்கம் கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். உன் சிக்கல்களை தாங்கும் வலிமையையும் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருந்து கொண்டு நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே என்பதை என்றும் மறவாதே. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் என் பக்தனாகிய உனக்கு, என் பிள்ளையான உனக்கு எது வேண்டுமோ அதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை நீ எந்த ஒரு சந்தேகங்கள் இன்றி முழுமையாக நம்பத் தொடங்கு. அப்போதுதான் நடக்கப் போகும் இன்பங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பாய். நான் முன்பே கூறியது போன்று உன்னை நோக்கி, உன் திசை நோக்கி, உன் இல்லம் தேடி நான் புறப்பட்டு விட்டேன். கூடிய விரைவில் உன் கண்களுக்கு முன் சில அற்புதங்களை காண்பிக்கப் போகின்றேன். உன் இல்லத்தில் என்னுடைய காலடிகளை கூடிய விரைவில் காண்பாய். அதுவே நான் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருப்பதற்கான சாட்சி. எனதிந்த அற்புதங்களை நீ காண வேண்டுமென்றால் என்னை நிறைந்த மனதோடு வணங்க வேண்டும். எந்த சந்தேகங்களும் இன்றி நம்பிக்கையோடு வணங்க வேண்டும். உன் கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு காத்திருக்க வேண்டும். என்னில் நீ உறையும் போதுதான் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை உன்னால் உணர முடியும். என் அற்புதங்களை உன் கண்களில் பார்க்கும் நேரத்திலிருந்து உன் வாழ்வில் ஒவ்வொரு அற்புதங்களாக நிகழும். நம்பிக்கை